வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதையை பத்தி பார்க்க போறோம். அதுதான் திருப்புகலூர் கோவில்ல இருக்கிற அக்னி பகவான் கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்தினான். அந்த யாகத்துல சிவபெருமான மதிக்காம அக்னி பகவான் கலந்துகிட்டாரு. அந்த யாகத்துல தான் அன்னை தாட்சாயினி தீயில விழுந்து உயிர் துறந்தாங்க. இதனால கோபமான வீரபத்திரர் அக்னி பகவானுக்கு ஒரு கர்ஸ், அதாவது சாபம் கொடுத்தாரு. இந்த சாபத்தினால அக்னி பகவான் தன்னோட லைட் அண்ட் ஹீட், அதாவது ஒளியையும் வெப்பத்தையும் இழந்து ரொம்ப வீக் ஆயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அக்னி இல்லாம உலகத்துல சமையல் கிடையாது, எந்த ஒரு பூஜா ரிச்சுவல்ஸ் நடக்க முடியாது, உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு. தன்னோட தப்ப உணர்ந்த அக்னி பகவான் பிரம்மதேவன் கிட்ட போய் சொல்யூஷன் கேட்டாரு. அதுக்கு பிரம்மா, நீ உடனே புன்னகவனம்னு சொல்லப்படுற திருப்புகலூர் தலத்துக்கு போய் சிவனை வழிபடு அப்படின்னு சொன்னாரு. அக்னி பகவான் திருப்புகலூர் வந்தாரு. அங்கே ஒரு புண்ணிய தீர்த்தம் உருவாக்கினாரு. அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற அக்னி தீர்த்தம். அதுல நீராடிட்டு சிவபெருமானை நோக்கி ஸ்ட்ரிக்ட் தவம் இருந்தாரு. அக்னியோட பக்தியை பார்த்து மெச்சிய சிவன் அவருக்கு சந்திரசேகரரா காட்சி தந்து அவரோட சாபத்தையும் பலவீனத்தையும் போக்கினாரு. அக்னி பகவானோட வேண்டுகோளுக்கிணங்க அங்க இருக்கிற இறைவனுக்கு அக்னீஸ்வரர்னு பெயர் வந்தது. இங்க இருக்கிற அக்னி பகவானோட சிலை ரொம்ப யூனிக் அண்ட் ரேர். எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு வடிவம் அது. அவருக்கு 2 முகங்கள், 7 கைகள், 7 சுடர்கள், 4 கொம்புகள் மற்றும் 3 கால்கள் உள்ளன. நிஜமாவே ஒரு மராக்கிலஸான வடிவம் இது. இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அக்னி பகவான் இங்க சாபம் நீங்க பெற்றதால இப்ப கூட தினமும் சாயங்காலம் நடக்கிற சயரக்ஷாய் பூஜால முதல்ல அக்னி பகவானுக்கு தான் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் தான் மூலவரான அக்னீஸ்வரருக்கு பூஜை செய்வாங்க. சோ உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா கண்டிப்பா திருப்புகலூர் அக்னீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க.